விதிதான் அருந்து விதிர் விதிர்த்து உன் விரையார் விளக்கு என் தலைதான் கை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி செய்ய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொண்டேன் தருக்கிலேன் தாய வாழ்க்கை சங்கரா போற்றி மான திருத்தனை போற்றி ஒப்பில் ஒருத்தனை போற்றி உம்பர் தம்புரான் போற்றி தில்லை நிறுத்தனை போற்றி எங்கள் நிம்மலா போற்றி போற்றி யானையை போய் என் அஞ்சம் போய் என் அன்பும் போய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பே தெளிவே சித்திக்கும் மானே அருளாய் அடியேன் முறைவந்து கூறுமாறே பால் நினைந்தொட்டும் தாயினும் சாலப்பருந்தினி பாதி என்னுடைய ஊனினை உருக்கி உள்வெளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேரிடை சொரிந்து புறப்புறம் பிரிந்த செல்வமே சிவபெருமானே யாருனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களின் அருள் சிவபெருமான் சிவபெருமான்னா யார் யார் சிவன் அவன் யார் சிவன் யார் சிவன் ஏதோ ஒரு கடவுள் அதுக்கு காசெல்லாம் கொடுப்பாரு கும்பிட்டா போய் கும்பிட்டா காசு மட்டும்லாம் கொடுப்பாரு நல்ல செல்ல கொடுப்பாரு அவர் கொடுப்பாரு இன்னைக்கு இளைஞர்களுக்கு இன்னைக்கு வருங்காலங்களுக்கு அனைத்து மக்களுக்கும் இப்போ உள்ள மக்களுக்கும் சரி இனி வரும் காலங்களுக்கும் சரி இன்னைக்கு தேவைப்படுற சாமி தான் கடவுள். இன்னைக்கு கடவுள் அந்த கடவுள் சிவன் பெரியாள், முருகர் ஒரு பக்கம், விநாயகர் ஒரு பக்கம், அம்பாள் ஒரு பக்கம், பெருமாள் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஒரே ஒரு தொடர்பு தான் இருக்குது. இப்போ பார்த்தாக்கா அனைத்து கடவுளையும் இந்த கடவுள்லாம் பார்த்தீங்கன்னா அனைத்து கடவுளுக்கும் உள்ளது ஒரே பாம்பு தான். அந்த 5 கடவுள் நம்ம சொல்கிற 5 கடவுளுக்கு உள்ள பாம்பு தான் பாம்பு. என்ன பாம்பு, ஏன் பாம்பு, 5 கடவுளுக்கு என்ன பாம்பு இருக்குது? அதோட இன்னொரு தொடர்பு இருக்குது. 5 கடவுள் 10 கடவுள் அது ஏன் ஓம்னு சொன்னோம்னா ஓம் அப்படின்ற வார்த்தை தான் நம்ம ஆகாயத்திலேருந்து நம்மளுக்கு அசரீரியாக கேட்ட ஒரு முதல் வார்த்தை ஓம். அதனால தான் நம்ம எடுத்தாலும் ஓம்னு சொல்கிறோம். ஏன் இந்த பாம்பு அப்படின்னு சொன்னாலும் இந்த பாம்புன்றது ஒரு மனிதருக்குள்ளேயும் பாம்பு இருக்குது. பாம்புன்றது நம்மளது முதுகுத்தண்டு தான் பாம்பு. ஒவ்வொருவருடைய அனைத்து மக்களுடைய ஆண்களுடைய பெண்களுடைய எல்லாருடைய முதுகில் இருக்கிறது முதுகுத்தண்டு தான். அதுதான் தொடர்பு. அதில் தான் கடவுள்லாம் என்ன சொல்கிறாங்க, சிவன் பெருமானாக யாராகட்டும் எந்த கடவுளாக இருந்தாலும் இதை மூட நம்பிக்கையெல்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. என்ன கடவுளுங்க பாம்புன்னு சொல்கிறாங்கன்னா, பாம்பு நம்ம உடம்புல ஆகாயம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த 5 விதத்தை தான் சிவபெருமான் சொல்கிறார். சிவாய நம 5 உண்டு. அதே மாதிரி ஆகாயம், நிலம், நெருப்பு, காற்று, இந்த 5 விஷயத்தை தான் சொல்கிறாங்க. இப்போ ஆகாயம் அது வானத்தில் இருக்கிற இது பண்ண முடியாது. இப்போ மண் மண்ணுக்குள்ள இருக்குது. ஆனால் இந்த நீர், நெருப்பு, காற்று இதை இதுதான் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் இருக்குது. நீர், நெருப்பு, காற்று இது நம்மளும் ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் இருக்குது. நீர் வயிற்றில் இருக்குது, நெருப்பு நெஞ்சில் இருக்குது, காற்று இந்த வாயில் இருக்குது. நீர், நெருப்பு, காற்று. இந்த நீர், நெருப்பு, காற்றுலையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் அவங்க பண்ணுறாங்க. இந்த கால ஞானிகள், சிவன் பெருமானாகட்டும் எல்லாரும் சொல்லியிருந்த வார்த்தை காற்றை கட்டுப்படுத்தணும். காற்றை கட்டுப்படுத்திட்டா ஒவ்வொரு மனிதரும் மற்ற எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி கட்டுப்படுத்துறது, என்ன பண்ணணும் அப்படின்னா காற்றில் ஏன்னா காற்று இல்லாமல் நீங்கள் எதுவுமே இல்லை. ஒரு டயர் இருக்குது, வண்டி போகுது, லாரியில் போகுது 1000 கிலோ 10,000 கிலோ வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அது பஞ்சர் ஆகிடுச்சுன்னா அதை ஓட்ட முடியுமான்னா ஓட்டவே முடியாது. காற்று அடித்தா தான் ஓட்டலாம். காற்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டாகனா அவ்வளோ வெயிட் இல்லை. ஆனால் காற்று அடித்தா 1000 கிலோ 2000 கிலோ கூட ஓட்ட முடியும்.
இன்னைக்கு வந்து ஆஞ்சநேயர் சொல்கிறோம். ஆஞ்சநேயர் யார் அப்படின்னு சொன்னால் வாயு பகவான். ஏன்னா அவரால் தான் வந்து வாயுவை அடக்கிறது முடிஞ்சால் அட்டமா சித்திகள்னு சொல்லுவோம் அந்த காலத்தில். இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. இது ஏன்னா அட்டாவசியம் 8 விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து உடம்பை வந்து ஒடிசாகிறது, மெரிசாகிறது அப்படின்னு 8 வகையில் அதை பயன்படுத்த முடியும். அதுக்கு 12 வருஷம் நம்ம வந்து வேலை பார்க்கணும். தொடர்ந்து அது வேலையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி சாதாரண விஷயத்தில் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து மாற்றணும் அப்படின்னா இல்லை. ஏன்னா எங்கே பார்த்தாலும் உடம்பு சரியில்லை, அது சரியில்லை அப்படின்ற ஒரு மாதிரி தான் வந்து. ஆக இந்த மாய் காற்றை வந்து வசப்படுத்திட்டா மனிதர்களுக்கு எந்த நோயும் வராது. அப்படித்தான் அதைத்தான் சொல்கிறாங்க. நம்ம வாதம் யுத்தம் தபம் அப்படின்றாங்க. நீர் நெருப்பு காற்று. இந்த நீர் நெருப்பு காற்று அது என்ன இப்போ உதாரணம் சொல்லணும்னா முசுமுசிக்காய், கரிசலாங்கண்ணி, தூதுவளை இதெல்லாம் வந்து நீர் நெருப்பு காற்று அப்படின்னு சொல்லி வர்றது. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டா கொஞ்சம் ஏன்னா கபம்னா வந்து சரி. இந்த 3 நாள் தான் உடம்புக்குள்ள விஷயங்கள் வந்து அதிகமான தவறுகளை உண்டு பண்ணி. அதனால் காலையில் 6 மணிக்கு இல்லை அது முடிஞ்சால் 5 மணிக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தொடர்ந்து பிராணாயாமம் பண்ணணும். அது ஏன் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னா சும்மா சிம்பிள். யார் காசு பண்ணலாம் தேவையே கிடையாது. 1/2 மணி நேரம் எடுத்து உட்காந்து அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூச்சு காற்று 3 விஷயம். ஒன்று ஒரு பக்கம் மூச்சு விட்டுட்டு மூக்கை பிடிச்சிட்டு மூக்கை வந்து இழுக்கணும், வயிற்றுல அடக்கணும், அதுக்கப்புறம் மூச்சில் விடணும். ஒரு பக்கம் இழுக்கணும், ஒரு பக்கம் வச்சிருக்கணும், ஒரு பக்கம் விடணும். இது ஈஸியான மெத்தட். இதை வந்து வடது பக்கம் வடகலை, அதில் வடகலை, பின்கலை, சுழுமுனை, இந்த 3 விஷயம் சொல்கிறாங்க. வடகலை, பின்கலை, சுழுமுனை அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைய மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் சுதந்திர படை அமைத்தார். இன்றைய நம் மோகன்தாஸ் நடைபயிற்சி என்கிற படையை அமைத்தார். தாங்கள் நடைபயிற்சியின் ஆழம் அறிவி பொதுப்பணியே தங்களது நோக்கமே. கருத்து வேறுபாடுக்கு அனைவருக்கும் பண்பாளரே. உதவி என வந்தவருக்கு கடன் கொடுப்பவரே. அஞ்சார் நெஞ்சரே. நடைபயிற்சி குழுவின் அமைப்பாளரே. எங்கள் மோகன்தாஸ் ஐயா அவர்களே வருக வருகிறது வரவேற்கும். நமது குழுவின் ஒருங்கிணைப்பாளரே, சாம்பல் வாசகர் வட்ட தலைவரே, ஏரி பாதுகாப்பு குழு தலைவரே, எங்கள் தமிழ் சங்கத்தின் செயலாளரே, அனைவருக்கும் நேசக்கரம் நீட்டுபவரே, நடைபயிற்சி குழுவின் திட்டங்களை செயல்படுத்தும் செயல் வீரரே, அன்னதான பிரபுவே, நடைபயிற்சி குழுவின் தகவல் தொடர்பாளரே, மொத்தத்தில் நமது குழுவின் முதுகெலும்பே திரு ஏகாம்பரம் மூர்த்தி ஐயா அவர்களே வருக வருக என வரவேற்கும். நமது நடைபயிற்சி குழுவின் நிதித்துறையே, கோபுரத்தில் பயின்றவரே, நட்புக்கு இலக்கணமாய் நண்பனில் வாழ்த்து கொண்டிருப்பவரே, கடவுள் பக்திக்கு உதாரண புருஷரே, நமது சுப்பிரமணிய ஐயாவுடைய வருக வருக என வரவேற்கும். அன்பிற்கு அன்னை தெரசா, அறிவுக்கு அறிஞர் அண்ணா, சிரிப்புக்கு NSK, சிந்தனைக்கு வள்ளுவர், இவை அனைத்திற்கும் எங்கள் குழுவுக்கு நீங்கள் ஒருவரை வைஜெயந்தன் ஐயா அவர்கள் வருக வருக என வரவேற்கிறோம். வருத்தப்படாத வாழ்வர் சங்க தலைவரே, எப்பொழுதும் சிரித்த முகத்துக்கு சொந்தக்காரரே, நமது குழுவின் புனரி அரசனே, குழுவி கண்ணனே, எங்கள் ஏழரசன் ஐயா அவர்களே வருக வருக என வரவேற்கிறோம். வாழ்வில் மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்த எதிர் நீச்சல் நாயகரே, எங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் ரோல் மாடலே, அமைதியை என்றும் விரும்பும் நல்லவரே, எங்கள் திருஞானம் ஐயா அவர்களே வருக வருக என வரவேற்கிறோம். உலகின் மிக நீளமான வண்டியின் ஓட்டுநரே, வருவதற்கு மிகவும் இனிமையானவரே,
சூப்பர் நமது குழுவை அறிமுகப்படுத்தியவரே எங்கள் ரயில்வே மோகன் ஐயா அவர்களே வருக வருக என வரவேற்கிறேன். பழகுவதற்கு இனிமையானவரே, எப்பொழுதும் செயல் வீரரே, அடிமட்டம் முதல் மேல்மட்டம் வரை அவரின் அன்பாலும் நட்பாலும் அதை திருவண்ணாமலையில் அனைவரும் நாம் கண்டு வியந்தோம். மிக்க மகிழ்ச்சி. மறக்குமா அந்த ஒரு நாள் அண்ணாமலையாரின் தரிசனத்தை? என்றும் நமது குழுவுக்கு கிடைத்த வரப்பிரசாதமே நண்பர் சுகுமார் அவர்களே வருக வருகை வரவேற்கிறேன். நமது குழுவில் கடவுள் பக்தியில் மிகச்சிறந்தவரே, அவர் வணங்கிய தெய்வங்களையே அவரை காப்பாற்றியது இறை நம்பிக்கை. இதுவே அனைவரும் நமக்கு சாட்சி. என்றும் தெய்வத்தை வணங்கும் திரு சிதம்பரம் ஐயா அவர்களே வருக வருக என வரவேற்கிறோம். நடைபயிற்சி குழுவின் தங்கமே, லண்டன் மொழி பேசும் எங்களது ஆங்கில ஆசானி, கலாய்ப்பை ஏரியாக கருப்பவரே, சினம் எரிந்தும் கொள்ளாதவரே, என்று தீ வடை கொடுக்கும் நாயகரே, திருமண நாள் காணும் திரு நீலகண்டன் ஐயா அவர்களையும் திரு சரஸ்வதி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். பார்வைக்கு பலாப்பழம் போன்றவரே, பழகுவதற்கோ பலாப்பழம் போன்று இனியவரே, எங்கள் அனைவருக்கும் எப்போதும் முருங்கைக்காய் கொடுக்கும் நண்பர் பாக்கியராஜ் அவர்களே, திரு சுப்புரெட்டி அவர்களே வருக வருக என வரவேற்கிறோம். காரைக்குடி என்றால் பல்கலைக்கழகம். நமது நடைபயிற்சி குழுவின் பல்கலைக்கழகமே. பல கலை வித்தகரே, பாடகரே, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கோட்பாட்டை உடையவரே நண்பர் சுரேஷ் ஐயா அவர்களே வருக வருகையாக வரவேற்கிறோம். திரு சேகர் அவர்களுக்கு இளங்கவிஞர் விருது கொடுத்ததாக அறிவித்து விட்டோம். 10க்கு பெயர் பெற்ற கோவில் நகரம் என்று பெயரெடுத்த அறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்தின் சொந்தக்காரரே, தலைமை நில அளவையாரே, அமைதியானவரே, பொறுமையின் சிகரமே, எங்கள் சந்திரசேகரன் ஐயா அவர்களே வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக நமது ஹாப்பி வாக்கர்ஸ் மகிழ்ச்சி நடைபயிற்சி குழு உறுப்பினர்களின் இல்லத்தரசிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இறுதியாக தன்னலம் கருதாமல் இறைப்பணி செய்து வரும் தியாகி ஏகாம்பரம் அவர்களின் மகன் திரு செந்தில் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். மற்றும் திரு சிங்காரவரன் ஐயா அவர்களையும் நமது வக்கீல் கல்யாணராமன் ஐயா அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்த நிகழ்வாக சிறப்பு பட்டிமன்றம். தலைப்பு இன்றைய காலகட்டத்திற்கு ஆரோக்கியமானது கிராமத்து உணவா நகரத்து உணவா? கிராமத்து உணவே என்ற சார்பில் பேச திரு சுகுமார் மற்றும் சேகர், நகரத்து உணவே என்ற சார்பில் பேச திரு சுரேஷ் மற்றும் திரு வைத்தியன் அவர்கள், நடுவராக என்றென்றும் நமது நீதிபதி திரு புகழங்கி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். நமது நடைபயிற்சி குழுவில் குடும்ப விழா உறுப்பினர்கள் ஒருங்கிணைந்து ஆண்டுதோறும் நடக்கின்ற இந்த இனிய விழா கண்டு பெரிதும் மகிழ்கின்றேன். இந்த விழா நமது நண்பர் சேகர் அவர் சொன்னது போன்று 3வது ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. முடிவில்லாத விழாவாக இருக்கும் என்று நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட அரிய விழாவில் நமது நடைபெற்று சங்க உறுப்பினர்கள் தங்களது குடும்பத்தோடு கலந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது. மனிதன் பிறந்ததே மகிழ்ச்சிக்காகத்தான், வாழ்வதே மகிழ்ச்சிக்காகத்தான். எதை செய்தால் இறுதியில் இருப்பது மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சிக்காகத்தான் மனிதன் வாழ்கிறான். அந்த மகிழ்ச்சியை நடைபெற்று முடிகின்றது. அந்த நடைபெற்று குழுவை திரு மூர்த்தி அவர்கள் தலைமையேற்று மிகவும் சிறப்பு நடத்தி வருகின்றார்கள். அந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளராக நமது கோவிந்தசாமி, நமது மோகன்தாஸ், சேகர்,
சுரேஷ், வைஜெயந்த், சுகுமார், சுப்புரெட்டி மற்றும் அனைவரும் நடத்துகின்றார்கள். இப்பொழுது சூழ்நிலை காரணமாக 2 இடங்களில் அந்த நடைபெற்று நடந்து கொண்டிருக்கின்றது. என்றாலும் எல்லோருடைய இதயம் ஒன்று, மனம் ஒன்று, செயல்பாடுகள் ஒன்றுதான். இதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இதில் எந்த விதமான வேற்றுமையும் கிடையாது. உயர்ந்த எண்ணத்தோடு கூடியுள்ள இந்த குழு இப்பொழுது நடைபயிற்சி குழு 3வது ஆண்டு விழாவை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த 3வது ஆண்டு விழாவின் நிகழ்ச்சியில் நண்பர் சிங்காரன் அவர்கள் ஆரம்பத்தில் திறனாயம் பற்றி தன்னுடைய உரையாற்றினார். அதன் பிறகு வரவேற்புரையை நண்பர் சேகர் அவர்கள் கவிதையாக வடித்தார். மிக அருமையாக அவர் கவிஞர் என்று ஏற்கனவே பட்டம் கொடுத்து விட்டார் நமது சுரேஷ் அவர்கள். இப்பொழுது உடலுக்கு உகந்தது கிராமத்து உணவா நகர உணவா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஏற்பாட்டை செய்தவர்கள் அதில் மூர்த்தி அவர்களும் மற்றவர்களும் சார்ந்தவர்களும். பட்டிமன்ற தலைவராக இப்போ நான் இருக்கின்றேன். ஒரு சங்கடமான செயல்தான். ஏனென்றால் 2 உணவில் எந்த உணவு சிறந்தது என்று 2ம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இதில் உடலுக்கு உகந்தது எது என்று கூற வேண்டும் என்கின்றார்கள். நான் மருத்துவனும் அல்ல, இருந்தாலும் சொல்ல வேண்டியது கடமை. இப்பொழுது உடலுக்கு உகந்தது என்பது எந்த உணவு என்பதற்கு நமது பாரம்பரிய உணவு என்று கூறுகின்றார்கள். அதாவது ஆரம்பத்தில் மனிதனாக இல்லை, மிருகமாக தான் வாழ்ந்திருக்கிறான். அவன் மிருகமாக வாழ்ந்த காலத்தில் வேட்டையாடிதான் உணவை தேடிக்கின்றான். வேட்டையாடுவது மிருகங்களை. அப்படியே பயிரை வளர்த்து, அதாவது செடி கொடிகளை வளர்த்து உணவு தயாரித்திருக்கிறான். அந்த உணவின் அடிப்படையில் சுவையை அறிந்து அதற்கேற்ற மாதிரி தன்னுடைய உணவை தயாரிக்கிறான். அந்த உணவின் அடிப்படையில் பிறந்ததுதான் கிராமத்து உணவும் நகர்ப்புற உணவும். இது எந்த உணவு சேர்ந்தது என்பதை அவர்களோடு கூறுவதை கருத்தை வைத்தான் சொல்ல முடியும். இப்பொழுது முதலாவதாக கிராமத்து உணவே சிறந்தது என்று திரு சுகுமார் அவர்கள் கூறுவார்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். நமது அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நீதியரசர் ஐயா அவர்களே, இந்த மகிழ்ச்சி நடைபெற குழுவின் உறுப்பினர்களே, அவர்களுடைய துணைவியாளர்களே, குழந்தைகளே மற்றும் சிறப்பு விருந்தினர்களே, பேச விரும்புவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த காலத்தில் எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணுன்றத முக்கியமாக விரும்புகிறாங்க. நீங்கள் எந்த ஒரு வாட்ஸ்அப் பண்ணக்கூடிய குறுஞ்செய்திகளையோ அல்லது தொலைநோக்கி நிகழ்ச்சிகளையோ நீங்கள் கவனித்து வந்தால் தெரியும். பெரும்பாலும் ஆரோக்கிய குறிப்புகள் அதிகமாக வருகின்றன. அதிலும் உணவு முறைகளை பற்றி பலவிதமான குறிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்போ நமக்கு ஒரு குழப்பம். ஒவ்வொருத்தரும் ஒரு நெகட்டிவ். ஒருத்தர் சொல்கிறாரு காலையில் எழுந்த உடனே சுடுதண்ணியை குடிங்க அப்படிங்கிறாரு. 3 கிளாஸ் சுடுதண்ணியை குடிங்க, உடம்பு ரொம்ப நல்லா இருக்குன்றார். அடுத்த நண்பர் இன்னொரு குறுஞ்செய்தி அனுப்புகிறாரு. நீங்கள் காலையில் எழுந்த உடனே வெங்காயத்தையும் பழைய சாதம் தண்ணியும் கலந்து குடிங்க அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, இஞ்சியும் எலுமிச்சையும் இடித்து போட்டு டெய்லி தண்ணியை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்புல ஒரு வியாதியும் வராதுங்கிறார். இது பலவிதமான குழப்பங்களை நமக்கு ஏற்படுத்துது. யார் சொல்கிறது உண்மை? இதுக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் முன்னாடியே பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறையில், உணவு பழக்க வழக்கங்களில், பொதுவாக கிராமங்களில்
கிராமங்களுக்கு அப்புறம் தான் நகரங்கள் வந்தது. நகரங்கள் உடனடியாக தோன்றலை. கிராமங்கள் தான் நமக்கு வந்து அடிப்படை. அப்போது கிராமத்தில் தான் இந்த உணவு பழக்க வழக்கங்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ப இந்த உணவு முறையை அவங்க பழக்கப்படுத்தியிருக்காங்க. அப்படி பார்க்கையில் நீங்கள் உன்னிப்பாக கவனித்தாலும் நம்மளுடைய அனுபவத்திலும் நாம் காணக்கூடியது, கிராமத்திலலாம் போய் பார்த்தோம்னா தெரியும், 90, 97, 90 இதெல்லாம் சர்வசாதாரணமாக இருப்பாங்க. அழகாக நடப்பாங்க, நம்மளை விட நல்லா பேசுவாங்க, நம்மளையே பார்த்து கமெண்ட் அடிப்பாங்க. என்னப்பா தம்பி, நீ அங்கே பட்டணத்துக்கு போனால் ஆள் என்ன இப்படி ஆகிட்ட, மெலிஞ்சு போயிட்ட, என்ன சாப்பிட்றியா இல்லையா, இப்படி தான் நம்மளை பார்த்து கமெண்ட் அடிப்பாங்க. இதற்கு காரணம் அவர்களுடைய ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை. அப்போது அதுக்கு அடிப்படை காரணம் அவர்களுடைய உணவு முறை. காலையில் பெருசாக அவங்களுக்கு உணவு முறைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க நிலத்தில் என்ன விளையுதோ அதையே கொண்டு வருவாங்க, அதையே அதை வந்து பதப்படுத்தி இல்லை அதை வந்து நம்ம சாப்பிடக்கூடிய வகையில் சரி பண்ணி அதையே உணவாக எடுத்துக்குவாங்க. நகரத்தில் அப்படி இல்லை, எல்லாமே ஒரு பகட்டுத்தன்மை, அதாவது ஒரு எல்லாத்தையுமே ஒரு ஆடம்பரமாக செய்வாங்க. நம்ம கிராமத்தில் என்ன பண்ணாங்க, அந்த காலத்தில் உங்களுக்கு அரிசியை வந்து உரலில் போட்டு இடித்து கைக்குத்தல் அரிசி அப்படின்னு தயாரிப்பாங்க. எனக்கு இன்னும் நினைவு இருக்குது. உரல் அந்த இதெல்லாம் உலக்கெல்லாம் இன்னும் வீட்டில் இருக்குது. நிறைய பேர் வீட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போல்லாம் பெட்ஷீட் வந்து எல்லாத்தையும் அரைச்சி கலர் கலராக பண்ணிடுது, அரிசியை பல கலரில் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. வீட்டிலே உட்காந்து எல்லாம் இடித்து சுத்தம் பண்ணி வேக வச்சு சாப்பிட்டா புழுங்கல் அரிசின்னுவாங்க. வேக வைக்காமல் அப்படியே இது எடுத்தால் பச்சரிசி அப்படிம்பாங்க. இந்த உணவுப் பொருட்கள் அதை பதப்படுத்தி அதை உணவு சமைத்து சாப்பிட்றப்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. அதே கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் நகரங்கள் விரிவடைந்த ஒருபாடு நம்ம என்ன பண்ணோம், பிரிட்டிஷ்காரன் வந்தான். பிரிட்டிஷ்காரன் முகலாயர்கள் இவங்கெல்லாம் வந்தப்போ நம்ம இந்தியாவில் என்ன பண்ணாங்க, ஒவ்வொன்றா அவங்க ஊர் இதெல்லாம் கொண்டு வந்து நம்மக்கிட்ட திணிச்சு விட்டாங்க. நகர்ப்புறத்து இதெல்லாம் காஃபி டீலாம் நம்ம நாட்டில் முன்னாடி கிடையவே கிடையாது. நம்ம கிராமங்களில் வந்து சுக்கு கஷாயம் தான் சொல்லுவாங்க, சுக்கு கஷாயம் தான் சாப்பிடுவாங்க. மாட்டுப்பால், பசுமாட்டுப்பால் தான் சாப்பிடுவாங்க, எருமாட்டுப்பால் கூட சாப்பிட மாட்டாங்க. இப்படி நல்லா ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டதால இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேகமாக நம்மளோட நடக்கக்கூடிய நிலையிலும் நல்ல கண் பார்வையும் ரொம்ப நல்லா இருக்கு அவங்களுக்கெல்லாம். காரணம், நம்ம காட்டில் விளையிற அந்த பச்சை காய்கறிகள் அதையே அவங்க உருவாக்கிக்கிறாங்க. முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் இதெல்லாம் சர்வசாதாரணம், ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும். அப்போது அது அழகாக அதையே அவங்க வந்து உணவாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன இங்கே நகரத்தில் அப்படி கிடையாது. ஒரு உதாரணம் சொல்ல போகிறேன். நகரத்தில் ஒரு நாள் என்னுடைய பையன் வந்துட்டு ஆஃபீஸுக்கு காலையில் விடிக்கால ஒரு 3 மணிக்கு நம்ம கிளம்பிக்கிட்டு இருக்கான். குளிச்சுட்டு கிளம்பிகிட்டு இருக்கான். என்னப்பா காலையிலே குளிச்சுட்டு கிளம்பிகிட்டு இருக்கே அப்படின்னு அதில் ஒரு ஃபோன் வருது. அவன் ஃப்ரெண்டு, மச்சி கிளம்பிட்டியாடான்றான். இப்போ கிளம்பிக்கிட்டே இருக்கேன், குளிச்சுட்டு சரி கோயிலுக்கு போகிறான்னு போல இருக்கேன், காலையில் குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு போகிறான் அப்படின்னு. அப்போ நானும் வரேன்டா அப்படின்னா. நீ எதுக்கு அப்படின்னா, அப்போ கோயிலுக்கு தானேப்பா போகிறீங்க. நீ ஒன்று ஓஎம்ஆரில் பிரியாணியை 4 மணிக்குள்ளே போட்டு தின்னுடுவாங்க. நகரத்தில் உண்மையிலே நடக்கிறது தான். இது எவ்வளோ ஆரோக்கிய கேடு, நான் பல முறை சொல்லி பார்த்துட்டேன். ஒன்றும் கேட்கறதா இல்லை யாரும். நம்ம கிராமம்னா நீ கிராமத்தான், நீ கிராமத்தில் இருந்து வந்தவா, நீ இப்படி தான் பேசுகிற, உங்களுக்கு வயசாகி இருக்கீங்க. மனசு வருத்தமாக இருக்குது. இது ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ கெடுதல் பாருங்கள். இதை வந்து அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு
அது ஒரு பெரிய சாதனையாக நினச்சிட்டு காலையிலே போகிறாங்க. காலையிலே போயிட்டு சாப்பிட்டு வந்து படுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்கள பக்கம் சொல்ல முடியாது. ஐடியில் வேலை பார்க்குறாங்க, இரவு பூரா வேலை பார்க்குறாங்க. இருந்தாலும் அந்த நகரத்தில் அந்த உணவு கிடைக்குது பாருங்கள். அந்த நேரத்தில் அவன் ரெடியாக இருக்கிறான் வச்சுக்கிட்டு, இது மாதிரி ஆளுகள் வருவாங்க தலையில் கட்டலான்னு. அது என்னைக்கு பண்ண பிரியாணி நமக்கு தெரியாது, சுட வச்சு கொடுத்துருவான். இது ஒரு உடலுக்கு பயங்கரமான கெடுதல் நகரத்து உணவுகள். இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். கிராமத்தில் வந்து பழைய சாதம், நம்ம பழைய சாதம் காலையில் நீங்கள் பழைய சாதத்தை நான் டெய்லி சாப்பிட்றேன். பழைய சாதம் வச்சு வெங்காயத்தையும் வச்சு அந்த தண்ணி குடிச்சுருவாங்க காலையில். வயிற்றுக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. வயிற்றில் அசிடிட்டி, கேஸு இதெல்லாம் வரவே வராது. இது வந்து உண்மையிலே நான் கண்ட ஒரு உண்மையான பழக்கப்படுத்துகிற ஒரு உணவு வகை, கிராமத்து உணவு வகை. அதே மாதிரி கிராமத்து உணவுகள் அதிரசம் சொல்லி பாருங்கள், எல்லாரும் நாக்கிலையும் எச்சு ஊறும். அவ்வளோ சுவையான பண்ணாது. அது வந்து கிராமத்து பண்ணோம். அது இப்பெல்லாம் நம்ம பார்க்க முடியறதில்ல. எல்லாம் மொத்தமாக இன்னும் நகரத்தில் எவ்வளோ பண்ணுறாங்க, நமக்கு அது பிடிக்கிறது இல்லை. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கிராமத்து உணவுகள் வந்து நமக்கு ஆரோக்கியத்துக்கும் நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கும் ஒத்து போகக்கூடிய ஒரு உணவு முறை. அதை அனைவரும் கடைபிடித்து நல்ல முறையில் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை தந்தமைக்கு நன்றி தெரிவித்துக் நண்பர் சுகுமார் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை மிகவும் அருமையாக கூறியுள்ளார். கிராமப்புறத்தில் கொண்டுதான் உலகுக்கு நல்லது என்றும் 90 வயது வந்தவுட அந்த கிராமத்து உணவை சாப்பிட்டு நல்ல முறை வாடிக்கையாளர்களும் அவர்கள் நகரத்தாரை கேள்விப்பதாக கூறுகின்றார். இப்பொழுது அவருடைய இந்த வன்மையான குற்றச்சாட்டை நமது சுரேஷ் அவர்கள் மென்மையாக வைத்தவர்கள் மென்மையாக வருப்பார். ஆய்வாளர் கொஞ்சம் கடுமையாக இருப்பார், இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கணும். பட்டிமன்றத்தின் நடுவர் நீதிபதி ஐயா அவர்களே, நேரம் கருதி அதிக நேரம் எடுத்துக் கொள்ளாமல் குறைந்தது 8 to 10 நிமிடத்தில் எடுத்துக் கொள்ளுமாறு கேட்க 8 நிமிடம் அதிகமாக. பட்டிமன்றத்தின் நடுவர் நீதிபதி ஐயா அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, ஹாப்பி வாக்கர்ஸ் கிளப் உறுப்பினர்களே, குடும்பத்தினர்களே, மற்ற சிறப்பு விருந்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுகுமார் ஐயா சொன்னார், கிராமத்தில் இருக்கிறவங்க 90 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. ஐயா, என்னுடைய அம்மாவுக்கு வயசு 90. எங்கள் வீட்டில் இப்போ 50 வருஷம் கிராமத்தில், 40 வருஷம் நகரத்தில் இருந்தாங்க. 90 வயசு வரைக்கும் இருக்காங்க. எங்கள் பாட்டிக்கு வயசு 97. இங்கே அதே தாம்பரத்தில் அதே புள்ளநகரில் தான் இருக்காங்க. இப்போ நகரத்துலேயும் இருக்காங்க இல்லையா? அவங்க எப்படி இருக்காங்க? ஆரோக்கியமாக இருக்காங்க. இல்லை, இன்னும் அவங்களுடைய வேலையை அவங்களே பார்த்துக்கிறாங்க. யாரையும் வந்து அவங்க வந்து கஷ்டப்படுத்தலை. அதனால் கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து ரொம்ப நாள் இருக்காங்க, நகரத்தில் இருக்கிறவங்க இல்லை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன். ரெண்டாவது, அந்த காலத்தில் இந்த காலத்தில் என்ன, இந்த காலத்தில் கிராமத்தில் கூழ் கூட குடிக்கிறது. அது வந்து ஒரு இதுவாக நினைக்கிறாங்க. கஞ்சி இருக்கு, கஞ்சை காய்ச்சுறாங்க, மாட்டுக்கு தான் ஊற்றுறாங்க. யாரையும் கஞ்சி சாப்பிட்றது கிராமத்தில். அடுத்தது நீராகாரம் சொல்கிறார். அதே நீராகாரம் நானும் இங்கே கிராமத்தில் அந்த வடிச்ச தண்ணி தான் சாப்பிட்றோம். கிராமத்தில் மட்டும் தான் சாப்பிட்றாங்கிறது கிடையாது, இங்கேயே நாங்கள் வந்து சாப்பிட்றோம். அடுத்தது சுக்கு காப்பி. இப்போ யாரும் சுக்கு காப்பி கிராமத்தில் போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அந்த ஜீரணம் ஆகலை அப்படின்னா சுக்கு காப்பி போடுவாங்க. மற்றபடி ரெகுலராக அவங்க சாப்பிட்றது டீ காப்பி தான். ரெண்டாவது பிரியாணி. அப்படி சொன்னார். பிரியாணி வந்து உங்களுக்கு வந்து இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது. கிராமத்துலேயும் தான் பிரியாணியை வந்து ஒரு விசேஷமாக கொடுக்குறாங்க. நீங்கள் சொல்ல மாதிரி நைட்டில் தான் கொடுக்கலையாங்க. பிரியாணி வந்து கிராமத்துலேயும் தான் அது வந்து சாப்பிட்டுருக்காங்க. நகரத்தினுடைய உணவு சிறப்பு. ஐயா, நகரத்தில் பார்த்தீங்கன்னா
இப்போ நம்ம ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் காய்கறி கிடைக்கும், வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும், வெரைட்டி ஆஃப் நட்ஸ் கிடைக்கும். கிராமத்தில் கிடைக்குமா? நீங்கள் சொல்கிற அந்த முருங்கைக்காய், மாங்காய், இந்த கீரை அது மாதிரி தான் கிடைக்கும். இன்றைக்கி எல்லா கீரையும் நமக்கு நம்ம மார்க்கெட்லேயே இருக்குது. நம்ம எந்த கீரை வேணாலும் வாங்கி சமைச்சு சாப்பிடலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு கீரை சொல்கிறாங்க. ஒரு உடம்பு சரியெல்லாம் டக்குனு இந்த கீரை வாங்கிட்டு வாங்க சமையல் பண்ணுறாங்க. ஆனால் கிராமத்தில் முடியுமா? அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துங்க, ஆப்பிள், மாதுளை எல்லாமே கிராமத்தில் கிடைக்குதா? இங்கே கிடைக்குது. கிராமத்தில் நகரத்தில் கிடைக்குது. வாங்கி சாப்பிட்றோம், ஆரோக்கியமாக இருக்கணும். இங்கே எல்லாருமே பாருங்கள், கிராமத்தில் இருக்கிறவங்களையும் கம்பேர் பண்ணுங்க, நகரத்தில் இருக்கிறவங்களையும் கம்பேர் பண்ணுங்கள். நகரத்தில் இருக்கிறவங்க நலமாக இருக்கிறாங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க அந்த அளவுக்கு அதாவது நகரத்தில் இருக்கிற அளவுக்கு இல்லைன்றதை நான் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா நான் கிராமத்துலேயே இருந்து தான் இப்போ இன்றைக்கி வந்திருக்கேன். கிராமத்தில் தெரியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல வருமானம் இருக்குது, நல்ல உணவுகள் என்ன விருப்பமோ அதை வாங்கி சாப்பிட்றாங்க. அவர் சொன்னார், கிடைக்கிறத வச்சு நாங்கள் காலத்தை ஓடுறோங்க. கிராமத்தில் என்ன கிடைக்குது? மருந்தாள், முருங்கைக்காய், மாங்காய், அந்த மாதிரி வெண்டைக்காய், கத்திரிக்காய் கிடையாது. இங்கே அப்படி இல்லை. உங்களுக்கு எந்த காய்கறியும் சரி, எந்த பழங்களும் சரி, நெட்ஸில் போனீங்கன்னா அந்த நெட்ஸும் சரி, எல்லாமே நம்ம விருப்பம் போல் வாங்கி சாப்பிட்லாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். அது அவங்க மனசை பொறுத்து தான். இன்னைக்கு இப்போ கிராமம் மாதிரி கிடையாது. கிராமத்தில் வந்து நீங்கள் தேடி பிடிக்கணும். மற்ற கீரைகள்லாம் பார்க்கணுன்னா தேடி போகணும். அப்படியே தேடி போனாலும் கிடைக்காது உங்களுக்கு. நகரத்தில் வந்து தான் வாங்கிட்டு போகணும், கிராமத்தில் கிடைக்காது எல்லா கீரையும். அது ஒன்று. அடுத்தது, கிராமம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துக்கு போகணும். ஆனால் அங்கே போய் தான் பிறகு தான் தெரியுது நகர வாழ்க்கை தான் பெஸ்ட்டு அப்படின்ட்டு எங்கள் அம்மா முடிவு பண்ணி இப்போ நகரத்துக்கே வந்துட்டாங்க. காரணம் அந்த அளவுக்கு வந்து கிராமத்தில் வந்து வசதி வாய்ப்புகள் இல்லை, ஆரோக்கியம் வந்து குறையுது, உடம்பு இங்கே வந்து அப்புறம் டாக்டர்கிட்ட காமிச்சு இப்போ சரி பண்ணி இப்போ நகரத்தில் இருக்கும். அப்படின்னா எந்த அளவுக்கு நகரம் வந்து சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு வந்து எங்கே கிடைக்குது? கிராமத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட இதுதான் கிடைக்குது. அதுதான் சொல்கிறாரு ஒரு சினிமா பாட்டு கூட இருக்கு, கல்யாண சமயம் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். மந்தார பச்சி அங்கே, சம்சார சொச்சி இங்கே, சந்தோஷம் மேலும் போங்க இதுவே எனக்கு திங்க, கல்யாண சமயம் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் இதுவே எனக்கு போதும், புளியோதரையில் சோறு மிக பொருத்தமாய் சாம்பாரு, பூரி கிழங்கு பாரு இதுவே எனக்கு சோறு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு கிராமத்தில் வந்து இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நகரத்தை நோக்கி போகலாமான்னு பார்க்குறாங்க. எதனால்? கிராமத்தில் வந்து அந்த அளவுக்கு வந்து உணவும் சரி, அந்த வருமானமும் சரி, அந்த அந்த ஒரு வேலை போகணும் வரணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து நகரத்தை நோக்கி தான் நகர்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி கிராமம் வந்து சுருங்கிட்டு இருக்கு. நிறைய வீடுகள் வந்து இன்றைக்கி வந்து அந்த கிராமத்தில் வந்து மூவ் ஆகி இப்போ நகரத்துக்கு வராங்க இல்லைங்களா? காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு கிராமத்தில் வசதி வாய்ப்புகள் குறைவு, அந்த உணவு முறைகளும் வந்து போராக தான் இருக்குது அப்படின்றத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதாவது சொல்லுவாங்க, இஃப் யூ லேர்ன் ஃப்ரம் தி worst times of your life, you will ready to go to the best times of your life என்று சொல்லுவார்கள். ஆகவே நல்ல வாழ்க்கை வாழணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா நகரத்தை நோக்கி வந்துகிட்டே இருக்காங்க. இது வந்து நாடறிந்த உண்மை என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உலகங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது ஆய்வாளர் திரு வைஜந்த் அவர்கள் பாட்டு பாடி எல்லாத்தையும் மயக்கி விட்டார். அந்த படத்தை அருமையாக பார்த்திருப்பார் நினைக்குது. கீரையிலிருந்து படங்கள் கிடைப்பது வரைக்கும் இங்கே எல்லா பொருளும் கிடைக்குது. அதனால் நாங்கள் அதாவது கிராமவாசிகளும் நகரவாசிகள் சுகமாக வாழ்கிறோம் என்று கூறுகின்றார். இதை நமது சேகர் அவர்கள் எப்படி மறுத்திருப்பார் என்று பார்ப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். தாத்தாவின் மூக்கு கண்ணாடி உடைத்த பேரன் சாரி கிராண்ட்பா என்றான். தாத்தாவின் மூக்கு கண்ணாடி உடைத்த பேரன் சாரி கிராண்ட்பா என்றான். கழுத்து வரை கம்பளி பொருத்திய தாயிடம்
தேங்க்ஸ் மம்மி என்றான். கழுத்து வரை கம்பளி போட்ட தாயிடம் தேங்க்ஸ் மம்மி என்றான். பிறந்த நாள் கூறிய நண்பனுக்கு பெஸ்ட் விஷஸ் என்றான். பிறந்த நாள் கூறிய நண்பனுக்கு பெஸ்ட் விஷஸ் என்றான். ஆனால் சாலையில் முள்குத்திய போது அம்மா என்றான். சாலையில் முள்குத்திய போது அம்மா என்றான். குத்தியது முள்ளல்ல, குத்தி காட்டியது நம் தமிழ். அப்பேற்பட்ட தமிழ் நெஞ்சங்கள் கூடியிருக்கும் சபையில் எனது நன்றி கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்ப்பதற்கு பொன்வண்டாய், பார்ப்பதற்கு பொன்வண்டாய், பழகுவதற்கு கற்கண்டாய், எங்கள் அணிக்கு பூச்செண்டாய், எதிர் அணிக்கு அணுகுண்டாய் இருக்கும் நமது நீதிபதி திரு பூழியந்தி ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம். அடுத்ததாக நாம் ஏற்றுக்கொண்ட தலைப்புக்காக ஒரு வணக்கம். பிடி நெல்லை படி நெல்லாக மாற்றிய விவசாயிகளால் மட்டுமே முடியும், விஞ்ஞானிகள் அல்ல. பிடி நெல்லை படி நெல்லாக மாற்ற விவசாயிகளால் மட்டுமே முடியும், விஞ்ஞானிகளால் அல்ல என்று கூறி கிராமத்து உணவை தயாரிக்கும் விவசாய பெருமக்களுக்கு எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக திருநெல்வேலி என்றால் அல்வா, திருநெல்வேலி என்றால் அல்வா, திருப்பாச்சி என்றால் அல்வா, திண்டுக்கல் என்றால் கூட்டு, சிவகாசி என்றால் வேட்டு, மதுரை என்றால் மல்லி, பாண்டிச்சேரி என்றால் மில்லி, தூத்துக்குடி என்றால் உப்பு, சென்னை என்றால் நட்பு. அப்பேற்பட்ட நட்புக்கு பெயர் போன நமது ஹாப்பி வாக்கர்ஸ் குழுவிலிருந்து பேசுகிறேன். அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். கிராமத்து உணவு. கம்பு சாப்பிட்டால் கம்பீரமாக இருக்கலாம், கம்பு சாப்பிட்டால் கம்பீரமாக இருக்கலாம். திணை சாப்பிட்டால் தெனாவட்டாக இருக்கலாம், திணை சாப்பிட்டால் தெனாவட்டாக இருக்கலாம். கேப்பை சாப்பிட்டால் கெத்தாக இருக்கலாம், சோளம் சாப்பிட்டால் சூப்பராக இருக்கலாம். கிராமத்து உணவு. அதே நகரத்து உணவின் பழமொழியாக சொன்னால் பர்கர் சாப்பிட்டால் பல்கா இருக்கலாம், பர்கர் சாப்பிட்டால் பல்கா இருக்கலாம். சாண்ட்விச் சாப்பிட்டால் சத்தில்லாமல் இருக்கலாம், சாண்ட்விச் சாப்பிட்டால் சத்தில்லாமல் இருக்கலாம். பீஸா சாப்பிட்டால் யூஸ்லெஸ்ஸாக இருக்கலாம், பீஸா சாப்பிட்டால் யூஸ்லெஸ்ஸாக இருக்கலாம். ஷவர்மா சாப்பிட்டு நிறைய பேர் கோமாவில் இருக்கலாம், ஷவர்மாவை சாப்பிட்டு நிறைய பேர் கோமாவில் இருக்கலாம். நடுவர் அவர்களே, ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்மில் சில பேர் கேப்பம் கூழ் சாப்பிடுவதை கேவலமாகவும், கேப்பம் கூழ் சாப்பிடுவதை கேவலமாகவும், KFCயில் சாப்பிடுவதை பெருமையாகவும் கருதினால் அவர்கள் வீட்டில் நோய் வந்து பாய் போட்டு படுக்கும் என்பதை அழுத்தமாக கூறிக்கொள்கிறேன். கேப்பங்களை கேவலமாகவும் KFCயை பெருமையாகவும் கருதுவர் வீட்டில் நோய் வந்து பாய் போட்டு படுக்கும் என்று உறுதியாக கூறுகிறேன். அடுத்தது சயின்ஸை பற்றி சொல்லணும்னா, திடநிலை இருந்து திரவ நிலைக்கு மாறுவது ஐஸ் கட்டி. ஐஸ் கட்டியை சுட வச்சா கெட்டியா இருந்து தண்ணியா மாறுது. திரவ நிலையில இருந்துட்டு வாயு நிலைக்கு மாறுறது தண்ணீர், தண்ணியை சுட வச்சா ஆவியாயிடும். திரவ நிலைக்கும் இது எல்லாத்தையும் விட கிராமத்து கண்டுபிடிப்பு, கிராமத்து சமையல் கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? திரவ நிலையிலிருந்து சுட வைத்தால் திடநிலைக்கு மாறுவது, திரவ நிலையிலிருந்து சுட வைத்தால் திரவ நிலைக்கு மாறுவது
வேறு ஒன்றும் இல்லை, இட்லி தான். இதை கண்டுபிடித்தது கிராமத்தார். அந்த இட்லியை பற்றி உலகமே ஒப்புக்கொண்ட உயர்வான காலை உணவு நம்ம ஃபுட் கார்பரேஷன் இந்தியாவில் இருந்துட்டு சஜஸ்ட் பண்ணி போனது. வேர்ல்டு ஃபுட் கார்பரேஷனில் ரெக்கக்னைஸ் ஆன ஒரு விஷயம், வேர்ல்டு பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் இட்லி. இந்த இட்லியை கண்டுபிடித்தது நமது கிராமத்து உணவு. அப்பேற்பட்ட இட்லியை இன்று நகரத்தில் எப்படி ஆக்கி கொண்டிருக்கிறார்கள், அப்பேற்பட்ட இட்லியை இன்று நகரத்தில் எப்படி ஆக்கி கொண்டிருக்கார் பாருங்கள். சென்ற வாரம் நமது குழுவில் ஒருத்தர் போடுகிறார் என்னவென்று செய்தி, இட்லியை தயவு செய்து பாக்கெட் மாவில் வாங்கியாருந்து நீங்கள் சுட்டு தின்றால் உங்களுக்கு கேன்சர் வரும். இது சென்ற வாரத்தில் போட்டு, இது நகரத்து உணவு, ஆரோக்கிய உணவு என்று அகில இந்தியாவில் இருந்த அகில உலகில் சர்டிஃபிகேட் பண்ண இட்லியை நமது கிராமத்து வாழ்வில் சீரழிக்கிறோம். அது இது மட்டும் இல்லை, ஹோட்டலில் நீங்கள் போனீங்கன்னா இட்லி தட்டில் நம்ம அம்மா அப்பா நம்ம தாத்தா பாட்டி இட்லி துணின்னு தனியாக வச்சுருப்பாங்க. அந்த துணியை துவைச்சி போட்டு இட்லி தட்டில் துணி வச்சு இட்லி ஊற்றுவாங்க ஆரோக்கியத்துக்கு. இன்றைக்கு காலகட்டத்தில் நகரத்தில் இட்லி தட்டில் துணி வைக்கிறது இல்லை, இது வீட்டுக்குள்ளே அப்படியே ஒரு ஸ்பூன் எண்ணெயோ நெய்யோ போட்டு இட்லி விட்றாங்க. அது என்ன ஆகுது, கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே அந்த மேலே வந்துட்டு தடிமனான தோளாக மாறுது, இட்லியோட மேற்கூறும் தடிமனான தோளாக மாறுது. இதுவே நீங்கள் ஹோட்டலில் போனீங்கன்னா பேப்பர் மைக்கா பேப்பர் வச்சு பண்ணிடுறாங்க. இதெல்லாம் நகரத்தில் நடக்கிற ஒரு உண்மை, இதெல்லாம் கேடு. அகில உலக ஒத்துக்கொண்ட இட்லியை நாம் சுகாதார கேடாக சமைக்கிறோம் நகரத்தில் என்பதற்கு உதாரணம். மோட்டிவேஷனில் ஒன்று சொல்லுவாங்க, ஒருத்தரை ஊக்குவிக்கணும்னா ஒரு உதாரணம் இட்லின்னு சொல்லுவாங்க. எப்படி என்றால், குழிக்குள் ஊட்டினாலும் கும்மென்று வர வேண்டும் இட்லியை போல், அப்படி வந்தால் வாழ்வு ஜம்மென்று இருக்கும் என்று. குழிக்குள் ஊட்டினாலும் இட்லியை போல் கும்மென்று வர வேண்டும், இட்லியை வேக வச்சா தட்டுக்கு மேலே இருக்கும், அப்படி வந்தால் உன் வாழ்க்கை ஜம்மென்று இருக்கும். இந்த மோட்டிவேஷனாக இட்லி பாழ்படி. கிராமத்து சமையலில் பாசம், அன்பு, அந்யோன்யம் மட்டுமல்ல மருத்துவ குணமும் மகத்தாக இணைந்திருக்கும். மருத்துவ குணங்களும் மகத்தாக இணைந்திருக்கும். உதாரணத்திற்கு, சுக்கு சேர்த்தால் சுகம் உண்டாகும், சுக்கு சேர்த்தால் சுகம் உண்டாகும். மஞ்சள் சேர்த்தால் மடிந்து போகும் கிருமி எல்லாம், மஞ்சள் சேர்த்தால் மடிந்து போகும் கிருமி எல்லாம். இஞ்சி சேர்த்தால் இடர் இல்லா வாழ்வு உண்டாகும், இஞ்சி சேர்த்தால் இடர் இல்லா வாழ்வு உண்டாகும். அதுவே நம்ம இன்னும் நிறைய இருக்குது, எழுதிட்டு படிக்கிறாங்க. கீரை சேர்த்தா கீரை. அதே நம்ம நகரத்து உணவுக்கு ஒரு பழமொழி, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டால் ஃபாஸ்ட்டாக போயிடலாம், நூடுல்ஸ் சாப்பிட்டா நொந்து போயிடலாம், ஓட்ஸ் சாப்பிட்டால் ஒன்றுமில்லாமல் போயிடலாம். இதுதான் நகரத்து உணவு. இந்த மருத்துவ குணத்திற்கு அத்தாட்சியாய் ஆணிவேராய் நமது இந்திய அரசாங்கம் உணவு பாதுகாப்பு துறை என்று ஒரு அரசு நிறுவனத்தை உருவாக்கியதன் விளைவு நகரத்து உணவால் மட்டுமே. அரசு பாதுகாப்பு உணவு பாதுகாப்பு துறை என்ற அரசு நிறுவனம் உருவாக்கப்பட்டது நகரத்து உணவால் மட்டுமே. நடுவர்கள், கிராமத்து உணவுல பரிமாறும் முறை இருக்கிறது. நாம் வயிறாக சாப்பிடணும் அப்படின்னா அது கிராமத்து உணவு தான். ஏதோ வெந்தது வேகாதது கிடைச்சது கிடைக்காது சாப்பிட்றது நகரத்து. கிராமத்து உணவோட பரிமாறும் முறை, வாழை இலையில் நீர் தெளித்து இடது புறத்தில் குறுகிய முனையில் தொட்டு கொள்ள வேண்டிய ஐட்டங்களை வைப்பாங்க. உப்பு வைப்பாங்க, ஊறுகாய் வைப்பாங்க, மோர் மிளகாய் வைப்பாங்க, வத்தல் வைப்பாங்க, இனிப்பு வைப்பாங்க. தொட்டு கொள்ள வேண்டிய ஐட்டங்களை இடது முனையில் குறுகிய முனையில் வைப்பார்கள். வலது முனையில் அள்ளி திங்க வேண்டிய ஐட்டங்கள், காய்கறிகள், பதார்த்தங்களை வலது முனையில் வைப்பார்கள். இது கிராமத்து முறையில் நாம் பார்த்த விஷயம். ஆனால் இன்னைக்கு அப்படியா இருக்குது. நகரத்தில் பிச்சைக்காரன் தட்டு எடுத்து போகிற மாதிரி பஃபே மீல்ஸுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு எதை வாங்கணும், ரெண்டாவது எதை வாங்கணும் தெரியாது. அவன் என்ன ஆர்டர் வச்சுக்கிறான் அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே ஒரு பிச்சைக்காரன் கலந்து அடிச்சு எப்படி வயிற்றுல போடுறதா கலந்து போகுது. ஒன்றா கலந்து, ஏன்னா தட்டு சின்னதாக இருக்குது, வாங்கின ஐட்டம் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் ஒன்றா கலந்து சாப்பிட்டு சாப்பிடாம போகுது. ஸோ கிராமத்து பரிமாறுதலும் வயிறு நிறையும் ஆரோக்கியம் கூடும்.
நகரத்தில் நீங்கள் காலையில் உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட பரிமாறும் முறையே வந்துட்டு குழந்தைங்களை இட்லி எப்படி ஊட்டுறாங்க, பாத்ரூமில் ப்ரஷ் பண்ண இடத்துல கால் இட்லி, குளிக்கும் போது அங்கே ஒரு கால் இட்லி, யூனிஃபார்ம் போடும்போது அங்கே ஒரு கால் இட்லி, ஸ்கூல் வேலை ஏற்றும் போது அங்கே ஒரு கால் இட்லி ஊட்டுறாங்க. ஸோ இப்படி தான் நாம் இன்றைக்கி பள்ளிக்கூடம் அனுப்புகிற பிள்ளைகளுக்கு இட்லி பரிமாறுகிறோம், இல்லை டிஃபன் பரிமாறுகிறோம். ஆனால் அன்றைய நகரத்தின் கிராமத்தில் கம்பங்கூழோ இல்லை களி கஞ்சியோ தலையில் கொண்டு போய் வயல்வெளியில் வச்சு அதுக்கு நேரம் காலம் கிடையாது. பசித்த புல் புசி என்று சொன்ன வாக்குக்கேற்ப பசி எடுத்து சாப்பிட்டாங்க அன்றைய கிராமத்து வாசிகள். அவர்கள் ஆரோக்கியத்துடன் இருந்தார். பாரதியார் பாடினார், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழைத்திடுவோம். இது கிராமத்தை பாடுறது. நகரத்தை பார்த்து பாடியிருந்தால் என்னவென்று பாடியிருப்பார் என்றால், நகரத்து உணவெனில் நகரத்து உணவெனில் ஜகத்தினை காத்திடுவோம், நகரத்து உணவெனில் ஜகத்தினை காத்தினோம் என்று இன்றைய நவீன பாரதியார் இருந்தால் பாடியிருப்பார். இறுதியாக கிராமத்து உணவு என்பது மனைவி மாதிரி, கொஞ்சம் ஆதார் கார்டு அட்டை மாதிரி அழகாக இருக்க மாட்டாங்க, ஆனால் ஆரோக்கியமாக இருப்பாங்க. கிராமத்து உணவு என்பது மனைவி மாதிரி, எப்பவுமே நம்ம மனைவி நம்மளுக்கு அழகாக இருக்க மாட்டாங்க, மற்றவங்க அழகாக இருப்பாங்க. மனைவி மாதிரி நம்ம ஆதார் கார்டு போட்ட மாதிரி கொஞ்சம் அழகில்லாமல் இருப்பாங்க, ஆனால் ஆரோக்கியமானவங்க. அதனால தான் பெரியவர் சொன்னார், சம்சாரம் போனால் சகலமாக போச்சு. கிராமத்து உணவு மனைவி மாதிரி, அழகு குறைவாக இருந்தாலும் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும். அதுவே நகரத்து உணவு மச்சிருச்சி மாதிரி, எப்போ மேக்கப்போட இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் டேஞ்சரஸ், ஆபத்தாக இருக்கும். நகரத்து உணவு அப்படித்தான், ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும் என்று கூறி, நகரத்து உணவு அல்ல கிராமத்து உணவே என்று திருக்குறளுமாறும், மார்கழி மாதத்து சிறந்தது, மல்லிகை மலர்களில் சிறந்தது, தென்றல் காட்டினில் சிறந்தது, அதுபோல் கிராமத்து உணவே ஆரோக்கியத்துக்கு சிறந்தது என்று தீர்ப்பு வழங்குமாறு நமது பட்டிமன்ற நடுவரை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சேகர் அவர்கள் தரவை மிக மிக பலப்படுத்த மாதிரி பேசியுள்ளார். இட்லிக்கு அவர் சொன்ன காரணங்கள் மிக அருமை. கடைசியில் அவர் ஒத்தாய்ப்பு பல விஷயங்கள் கூறியுள்ளார். நகைச்சுவை சிரிப்புக்குரியது இருந்தாலும் சிந்திக்க வேண்டியது அவருடைய உரை இருந்தது. இப்பொழுது சுரேஷ் அவர்கள் நகரத்தோடு சிறந்தது எப்படி நம்மளோட சேகர் கூறியதை மறிக்கிறார் என்பதை பார்ப்போம். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது எதிரணியில் இருவர் பேசியதை கேட்கும்போது எனக்கு இந்த டைம் டிராவல் மிஷினில் போன நூற்றாண்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. எல்லாம் மிக பழமையான வாதங்கள். இந்த கம்பங்களி கூழ்லாம் அந்த கீழே என்ன வண்டியில் வைக்கிறேன், இதுக்கு கிராமத்துலாம் கிடைக்குமா என்ன? நகரத்தில் நிறைய பேர் சாப்பிட்றது இல்லையா? ரெண்டாவதாக சுகுமார் சார்லாம் பார்க்கும்போது கிராமத்தில் வளர்ந்த மாதிரியே தெரியல. ஆமாம் ஆமாம். இப்போ நாங்கள் பாருங்கள் நகரத்து உணவை சாப்பிட்டு வந்திருக்கோம், நகரத்து உணவை பற்றி பேசுகிறோம், எப்படி வந்திருக்கோம் பாருங்கள். அவங்க பாருங்கள் கிராமத்து உணவு ரெப்பத்தில் உணவு மாதிரி வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்றைக்கு பிரச்சனை வந்து இன்றைக்கி நீங்கள் சொல்கிற அந்த கம்பு சாப்பிட்டா கம்பா நிற்கலாம், சோளம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கலாம், ஏன் அதெல்லாம் இங்கே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இங்கே கிடைக்கிறது இல்லையா? கிராமத்தில் மட்டும் தான் கிடைக்குதா? நகரத்தில் யாரும் வாங்கி சாப்பிட்றது இல்லையா? இன்றைக்கி விழிப்புணர்வு அதிகமாகிடுச்சு. இவங்க சொல்கிறது எல்லாம் ரொம்ப பழமைவாதங்கள். இன்றைக்கி எல்லாருமே ஹெல்த்தியான ஃபுட் என்ன அப்படிங்கிறத தேடி பிடிச்சி, இது அமெரிக்காவில் கூட கிடைக்குது, நம்ம தானியங்கள் அமெரிக்காவில் கூட கிடைக்குது. கிடைக்காத இடம் இல்லை, அது கிராமத்தில் தான் கிடைக்குது. கிராமத்தில் சாப்பிட்டு வளர்ந்தாலும் புஷ்டியாக இருக்கலாம், பலமாக இருக்கலாம், சக்தியாக இருக்கலாங்கிறதெல்லாம் பழமைவாதம். இன்றைக்கி இப்போ ஒரு 2 நாளைக்குள்ளே நான் ஒரு நண்பர்களுக்கு வீடியோ ஒன்று அனுப்பிச்சிருந்தேன். 9ஆம் வகுப்பு மாணவன் வந்து அமேசானில்
2 லட்சம் ரூபாய் மாத சம்பளத்தை அவன் வச்சுருக்காங்க படிக்கும்போது. புதிய ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சிருக்கான். சுகுமார் சார் சொல்கிறாரு 90 வயசு வரைக்கும் கம்புலாம் நடக்காங்க கிராமத்தில். அது சாதனையா? 9ஆம் வயசு படிக்கும்போது மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம் சாதனையா? நகரத்தில் தான் சாப்பிட்ருக்காங்க. அது கிராமத்தை போய் அதை சாப்பிட்டான். அது மாதிரி சாதனையில் தான் பார்க்கணும். இப்போ வயசை மட்டும் பார்க்கக்கூடாது. வைத்தியன் சார் சொன்ன மாதிரி இப்போது அவங்களுடைய அம்மா எல்லாருமே நகரத்தில் தேடி தான் வந்திருக்காங்க, நகரத்தில் தான் இருந்திருக்காங்க. இன்னொரு வினோதமான விஷயம் என்னவென்றால், வைத்தியன் சார் கிராமத்தை சேர்ந்தவர், அவர் நகரத்தில் தான் சிறப்பு என்று பேசுகிறார். சுகுமார் சார் பார்க்குறதுக்கு அவர் வளர்ந்தது எல்லாமே நகரத்தில், அவர் கிராமத்தில் பற்றி பேசுகிறார். இது ரொம்ப வினோதமாக இருக்கிறது. இன்றைக்கு பிரச்சனை என்றால், இந்த கிராமத்து உணவு என்று சொல்கிறார்களே, இது அனைத்தும் நகரத்திலும் கிடைக்கிறது, எல்லா மாநிலத்திலும் கிடைக்கிறது, எல்லா நாடுகளிலும் கிடைக்கிறது. நமது பிள்ளைகள் வெளிநாட்டில் படிக்கிறவர்கள் எல்லாமே அதை தேடி வாங்கி சாப்பிடுகிறார்கள், அதனுடைய அருமையை தெரிந்து கொண்டார்கள். அதெல்லாம் பிரச்சனை. சமச்சீரான உணவு என்பதுக்கான ஒரு விழிப்புணர்வு இங்கே இல்லை. அதுதான் இன்றைக்கு முக்கிய பிரச்சனை. எது டேஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம சாப்பிட்றோமே தவிர, உடம்புக்கு எது நல்லது, எது சமச்சீரான உணவு எது அப்படிங்கிற பற்றிய புரிதலே இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்தியாவில் சர்க்கரை நோயாளிகள் இந்தியாவிலே உலகத்திலேயே முதலிடம் இந்தியாவில் தான் அதிகம் இருக்காங்க. இதய நோயாளிகள் கணக்கெடுத்தால் இந்தியா 3ஆவது இடம். இது மாதிரி ஏன் வியாதிகள் வருதுனாக்க, நாம் நாக்குக்கு அடிமையாக இருக்கும், சுவைக்கு அடிமையாக இருக்கும். சுவையானதான் சாப்பிடணும்னு நினைக்கிறோம். ஆரோக்கியமான உணவை தேடி நாம் பல இடங்களில் பேசினாலும், இப்போ இந்த பேச்சு முடிஞ்சு போனால் கூட நம்ம நாளைக்கு காலையில் மறுபடியும் இட்லி தோசை தான் சாப்பிடுவோம். யாரும் இயற்கை உணவை தேடி போகிறது. அதனால் இது வேலை பேச்சு புத்தகமே தவிர, மற்றபடி இது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ரொம்ப இதை எடுத்து கொண்டு வரது ரொம்ப சிரமம். அதுக்கான விழிப்புணர்வு தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. எந்த யூடியூப்பை பார்த்தாலும், எங்கே மேடை பேச்சில் பார்த்தாலும் இயற்கை உணவை ஆதரிக்கிற எல்லாமே வலியுறுத்தி தான் பேசுகிறாங்க. இயற்கை உணவு கிராமத்தை சேர்ந்தது மட்டுமல்ல, இன்றைக்கு நகரங்களிலும் பரவி வருகிறது. இவர்கள் சொல்லுகின்ற அந்த கம்பங்கூழ் எல்லாமே நகரத்தில் கிடைக்குது. இறங்கி போனோம்னா வீதிக்கு 2 வண்டியில் இருக்குது. கம்பங்கூழுக்கு தோதா, காரமாக, மிளகா, வேறு என்ன ஒன்று காரமாக எல்லாமே இருக்குது. அதனால் அது கிராமத்து உணவுன்னு சொந்தம் கொண்டாட முடியாது. உணவு வகைகள் எல்லா ஏரியாவிலும் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. பிரச்சனை எங்கே வருகிறது, வியாதிகள் எதனால் அதிகமாகிறது என்று கேட்டால், சமச்சீரான உணவை யாரும் பின்பற்றுவதில்லை. சமச்சீரான உணவு என்பதற்கான புரிதலே நிறைய பேரிடம் இல்லை. அதற்காக தான் நகரத்தில் மட்டும்தான் அதற்கான வசதிகள் இருக்கிறது. ஒரு டயட்டிஷியன் இருக்காங்க, அதுக்குன்னு டாக்டர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போதும் இதுதான் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரச்சனை இல்லாதவங்களுக்கும் வியாதிகள் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் டிப்ஸு தர்றாங்க. இதெல்லாம் நகரத்தில் கிடைக்கும், கிராமத்தில் கிடைக்குமா? இன்றைக்கி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நடத்திய ஆய்வில் இத்தனை பிரச்சனைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல செய்தி சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவில் சராசரி ஆயுட் காலம் 67லேருந்து இப்போ 79 வரைக்கும் வந்திருக்கு. கடந்த சில ஆண்டுகள் உயர்ந்திருக்கு. காரணம் மக்களுடைய விழிப்புணர்வு. இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது. இந்த பர்கர், பீஸாலாம் சொன்னாங்க, அதெல்லாம் குறிப்பிட்ட ஒரு 1% கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 1%, 2% தான். அதை போய் காலையிலையும் மாலையிலையும் யாரும் சாப்பிட்றதே கிடையாது. வேணும் ஆனால் அந்த ஐடியில் படிக்கிற சில பேர் நேரமின்மை காரணமாக அதை வாங்கி சாப்பிடலாம் தவிர, அது 3 வேளையை சாப்பிட்டு உயிர் வாழ்கள் நான் யாரையும் கேள்விப்பட்டதே இல்லை. அதெல்லாம் பழமைவாதம். அதனால் இவங்க சொன்னது எல்லாமே பழமைவாதம், நடைமுறைக்கு ஒவ்வாது. இன்றைக்கு பிரச்சனை சமச்சீரான உணவை எப்படி ஃபாலோ செய்வது, அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நகரத்தில் ஆட்கள் இருக்காங்க. நகரத்து ஆளுக்காக கிராமத்தில் அதை பற்றி புரிதல் இல்லை. அதுதான் பிரச்சனை. அதை முதல்ல அடிப்படை பிரச்சனை என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். சமச்சீரான உணவு என்னவென்றால், நாம் உண்ணும் உணவை அவை கொண்டிருக்கும் சத்துக்களின் அடிப்படையில் 7 வகைகளாக பிரிக்கலாம். கார்போஹைட்ரேட் என்னும் மாவுச்சத்து, புரோட்டீன் என்னும் புரதச்சத்து, ஃபேட் எனப்படும் கொழுப்பு சத்து, விட்டமின்கள் எனப்படும் ஊட்டச்சத்துக்கள், நியூட்ரியன்ஸ் எனப்படும் நுண்ணூட்டச்சத்துக்கள், மினரல்ஸ் எனப்படும் தாது உப்புகள், ஃபைபர் எனப்படும் நார்ச்சத்து. இந்த 7 தான் நம்ம உடலுக்கு தேவையான அடிப்படையான ஃபுட் டிவிஷன். இதுதான் சமச்சீரான உணவு. அரிசி, கோதுமை, தானியங்கள், ஓட்ஸ் போன்றவற்றில் கார்போஹைட்ரேட் நிறைந்துள்ளது. சிறு தானியங்கள், முழு தானியங்கள், பருப்புகள் போன்றவற்றில் புரோட்டீன் நிறைந்துள்ளது. பால், மீன், முட்டை, மாமிசங்கள் கொழுப்பு சத்து நிறைந்துள்ளது. காய்கறிகள், கீரைகள், பழங்கள், நட்ஸ் வகைகள், எஞ்சிய சத்துக்களில் தாது உப்புக்கள், நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே இருக்குது. எங்கே நகரத்தில் எல்லாமே கிடைக்கிறதே. இது ஏன் கிராமத்தோடு தான் சிறந்தது சொல்லணும்?
இன்னும் சொல்லப்போனால் சமச்சீர் உணவு தாண்டி இந்த தனிச்சீர் உணவு என்ற ஒரு புரிதல் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது நிறைய பேர் வந்து தொடர்ந்து வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உடல்நிலையும் ஒவ்வொரு மாதிரி, அவங்களுக்கு ஏற்ற உணவு வகை எது என்பதை மருத்துவர்களும் டயட்டீஷியன்களும் தெளிவுபடுத்துகிறார்கள். அது நகரத்தில் அந்த வசதி இருக்கிறது. அந்த புரிதல் இல்லாதனால், கிராமங்களில் அது கிடைக்காதனால் நிறைய பேர் வந்து சத்துள்ள உணவாக இருந்தாலும் அதை சரியான முறையில் பயன்படுத்தாமல் விகிதாச்சாரத்தில் பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு வியாதிகள் வருகிறது. நகரத்தில் அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அதனால் இந்த பழையவாதிகள் தூக்கி எறிந்து நகரத்து உணவே சிறந்தது என்று தீர்ப்பளிக்குமாறு மாண்புமிகு நீதி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். திரு சுரேஷ் அவர்கள் 7 வகையான உணவை பிரித்து அவங்க எல்லாம் இங்கே நகரத்தில் கிடைப்பதாகவும் கூறுகின்றார். இந்த பட்டிமன்றத்துடைய முக்கியமான செய்தி என்ன என்றால், உடலுக்கு உகந்தது கிராமத்து உணவா நகரத்து உணவா என்றார். அதில் முதலில் கிராமத்து உணவு என்ன, நகரத்து உணவை என்று பிரித்து விடும் என்றால் புரிந்து விடும். நகரத்து உணவு வைத்தோம் என்றால் ஃபாஸ்ட் ஃபுட்டு இன்று முன்னில் வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சம்பந்தமாக பார்த்தோம் என்றால் நம்ம நன்கு புரியப்பது பர்கர், நூடுல்ஸு, பீஸா, ஓட்ஸு இது போன்ற பல வருகின்றன. இவற்றில் ஃபாஸ்ட் ஃபுட் என்பது சர்க்கரையை அதிகமாக கொடுக்கின்றது, நீரிழிவை கொடுக்கின்றது, உடல் நோயை கிடைக்கின்றது. அதுதான் இந்த நகரத்து உணவுக்கு பிரிக்க வேண்டியது. அதில் கலர் சேர்க்கின்றார்கள். கலரை சேர்த்தால் அந்த கெமிக்கல் கலர் சேர்க்கின்றார்கள். அது உடலுக்கு பாதிப்பாக இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் அறிவோம். அதே போன்று கிராமத்து உணவு என்றால் கேழ்வரகு, கம்பு, சோளம், துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது போன்று கிராமத்தில் விளையும் பொருள்கள். கிராமத்தில் விளைந்த பொருள்களை சாப்பிடுவதால் உடல் நலம் நல்லபடி இருக்கிறது கூறுகின்றார்கள். அந்த கிராமத்து உணவு உகந்தது என்று கூறுகிறார்கள். கிராமத்து உணவு உகந்தது என்பதை கூறுவதற்கு முன்பு இந்த கிராமத்து உணவும் நமது சுரேஷ் அவர்கள் கூறியது போன்று இங்கே நகரத்தில் கிடைப்பது என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்வதுதான். ஆனால் இங்கே இருக்கின்ற பெரும்பாலான மக்கள், நமது உறுப்பினர்கள் பெரும்பாலான கிராமத்தை சேர்ந்ததாக தான் இருப்பார்கள். அநேகமாக அப்படித்தான் தெரியும். நான் கிராமத்தான் தான், இவர் கிராமம், இந்த தலையாண்டார் அவர் கிராமம், கோயசாமி அது கிராமம் தான், அது எல்லாம் கிராமம் தான். கிராமத்திலிருந்து நகரத்தில் வந்திருக்கோம். ஆனால் நகரத்தில் வந்தாலும் கிராம வாழ்க்கையை நம்ம கடைபிடிக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். கிராம வாழ்க்கை என்றால் கிராமத்தில் இருக்கிறது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதில்லை, கிராம உணவை நம்முடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி கடைபிடிக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். இந்த அதாவது அரிசி என்பது, அரிசி என்னுடைய நண்பர்கள் கூறுவார், அரிசி 3 வெள்ளை உடம்புவாங்க, அரிசி, பால், சர்க்கரை 3ம் உதவாது என்று கூறுவார். இந்த 3மே அதாவது நோய்வாய்ப்படுவதற்கு கூறுகின்றார். அதை ஒரு அளவோடு எடுத்துக்கொண்டால் நல்லது. கிராமத்தில் நம்ம பார்த்தோம் என்றால் பாலை குடித்தோம் என்றால் பசும்பாலில் அந்த ஒரு டேஸ்ட் இருக்கும், அந்த கிராமத்து மனம் வீசும். இங்கே நம்ம அந்த பாலையை சாப்பிட்டோம் என்றால் நிச்சயமாக அந்த மனம் இல்லை என்பதை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம். அதுபோன்று கிராமத்து உணவு நம்ம உடலுக்கு நல்லது என்பதை எப்படி சொல்லலாம் என்றால் நாம் எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். கிராமத்தில் மனிதர்கள் நாம் இங்கே வந்து குடியேற்றிக் கொண்டு நகரத்தில் உள்ள பீஸா, பர்கர் போன்றவற்றை சாப்பிட்டு விட்டு உடல்நிலை சரியில்லை என்றால் அது நமது தவறு. ஆனால் எந்த உடலுக்கு அதாவது இந்த மால்களில் அதாவது கடைகளில் செல்பாடு உணவுகள் சென்று பார்த்தோம்னா அங்கே எல்லாம் பல வகையான உணவுகளை விற்பனை செய்கிறார்கள். அவற்றில் பார்த்தால் இது சொன்ன மாதிரி அதை இட்லினா சோடாவை போடுறாங்க. அதே மாதிரி மற்றது என்னென்ன கெமிக்கலாக வேணுமோ எல்லாம் சேர்த்துடுறாங்க. நம்ம சுகாதாரத்துக்கு ஏற்றதாக இல்லை. அவர்கள் வியாபார நோக்கில் செய்கின்றார்கள். வியாபார நோக்கில் செய்வதால் அதை நம்ம சாப்பிட்ட உடல் பாதிக்கப்படுது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது நமது நகர்ப்புற உணவு என்பது
அந்த உடை பாதிக்கிறார்கள். கிராம உணவு என்பது நிச்சயமாக முறையாக சாப்பிட்டால் அது நல்லதாகத்தான் இருக்கும். கேழ்வரகு, கம்பு, சோளம், இன்னும் மற்ற இதர அதாவது காய்கறிகள் தான், தக்காளி, அதாவது குறைவான காய்கறிகள் தான் கிடைக்கும். கிராமத்தில் இங்கே அனைத்து பழ வகை கிடைக்கலாம், அனைத்து காய்கறியும் கிடைக்கலாம், எல்லாமே கெமிக்கலாக சேர்க்கப்பட்டது தான். ஆனால் கிராமத்தில் அது செய்கிறார். இப்பொழுது கிராமத்தில் முன்பு போன்றோர் இயற்கை உரத்தோடு விளைவிப்பது இல்லை. அவர்கள் அந்த பண ஆசை கொண்டு அதாவது ஒரு மூட்டை ஒரு ஏக்கருக்கு 30 மூட்டை இல்லை, அந்த காலத்தில் இருந்தாங்கன்னா இப்போ 60 மூட்டை 70 உரத்தை செலவழிக்கிறார்கள். அதனால் அந்த அரிசியில் அதிகமான சத்திற்காக போய் நமது நோய் அதிகமாகிறது. குறிப்பாக கேன்சர் அதிகமாக மக்களுக்கு வருகிறது. காரணம் என்ன என்றால் கெமிக்கல் தான். கெமிக்கல் இல்லாமல் யாரும் உணவு செய்வதில்லை. அந்த முறையை கிராமத்தார்கள் பின்பற்றுவதில்லை. ஏனென்றால் வியாபாரம் வைக்கிறார்கள். இன்று நிலையில் பார்க்கணும்னா வியாபாரியுடைய அதாவது விடுதலை கணக்கு பார்த்தா ஒரு பைசா கூட பிஞ்சாது சொல்ற மாதிரி அவங்களுக்கு டீயை போட்டு பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காது. அந்த அளவுக்கான நெல் விலை கம்மியாக தான் இருக்குது. அதே இங்கே அரிசி விலை பயங்கரமாகிக்குது. அந்த அரிசியை வாங்கிட்டு வந்து இங்கே பல மடங்கு வைத்து வைக்கிறாங்க. ஆனால் பாதிக்கப்படுவது விவசாயம் தான். அதனால கிராமத்து உணவு முறையாக, அதாவது இந்த ஆர்கானிக் என்று சொல்லக்கூடிய சிறுதானிய வகைகளை முறையாக சாப்பிட்டால், அதாவது கெமிக்கல் இல்லாத உணவு என்று சாப்பிட்டால், முறையாக சாப்பிட்டு வந்தால் உடம்பு நல்லா இருக்கும். அதே நேரத்தில் நகருடைய இரவில் அதிகமாக இந்த கெமிக்கல் சேர்வதால் அந்த உடலுடைய தரம் கெட்டுவிடுகிறது. அதனால் அதை சாப்பிட்டுதான் நமக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. குறிப்பாக ஃப்ரிட்ஜில் தூள் இருப்பதால் அந்த பழையதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு ஏற்றி கொடுக்கின்றார்கள். சூடு ஏற்றினாலே உடம்புக்கு நல்லதில்லை, பல நோய்களை கொடுக்கும். அதனால் பெண்மணிகள் முடிந்தவரையில் தயவுசெய்து வேண்டுகோளை வைக்கிறேன், ஃப்ரிட்ஜில் அதிகமாக வைக்கிறத குறைச்சிக்கங்க. முடிந்தவரையும் குறைங்க. முடியல செய்கிறது முடிந்தவரை குறைச்சிங்க, அது நல்லது. எனவே உடலுக்கு இருந்தது கிராமப்புற உணவுதான் என்று கூறி என்னுடைய தீர்ப்பை அனைவருக்கும் வணக்கம். நமது ஹாப்பி வாக்கர்ஸ் கிளப் நண்பர்கள் மற்றும் அவருடன் இருந்த குடும்பத்தார் அவர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஹாப்பி வாக்கர்ஸ் கிளப் 1997-98 என்று நினைக்கின்றேன். அப்பொழுது 200 அடி சாலை பைபாஸ் ரோடு ஆரம்பித்திருக்கின்ற போடுகின்ற நேரம் நான் மட்டும் தனியாக சென்று கொண்டிருந்தேன். எங்கிருந்து? நம்முடைய ராஜ்மோகன் நகரிலிருந்து அந்த திருநீர்மலை, அந்த கல்முனைப்பார்கள் அந்த மலை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-6 கிலோமீட்டர். அப்பொழுது திரு நண்பர் மூர்த்தி, திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பார்கள். திரு கோவிந்தசாமி அவர்கள் என்னுடைய வீட்டிற்கு ஆப்போசிட்டில் தெரு, அவரும் என்ன வாக்கிங் போகிறீங்களா, காலையில் முடியுதான்னு கேட்பார். நான் சொல்லுவேன், இல்லைங்க வாக்கிங் போனாதான் டாக்டர் சொல்கிறாரு. நம்ம டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி அவர்கிட்ட ஒரு 500 ரூபா ஃபீஸை கொடுத்துட்டு இன்றைக்கினா டெய்லி வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இது இருந்தால் தான் உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம வாக்கிங் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணால் உடம்பு நல்லா இருக்கும், நீங்களும் வாங்க போயிட்டு அப்படின்பேன். சரி பார்க்குறேன்னு. இப்படியாக சொல்லி ஒரு வாரத்தில் அவர் என்னுடன் சேர்ந்தார். திரு மூர்த்தி அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அப்பொழுது எப்படி இருக்கின்றது நடந்து பாருங்கள். அவரும் வந்தார். கோட்டீஸ்வரன் இவராக ஒவ்வொருவராக சேர்த்து நாம் வாக்கிங் கிளப்பு சுயநிதி அவர்களும் அனைவரும் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா நண்பர்களையும் ஒன்று சேர்த்து நாங்கள் கிட்டத்தட்ட 3-6 கிலோமீட்டர் டெய்லி நடப்போம். நடந்து வந்த பிற்பாடு கோவிந்தவர்கள் என்ன நடந்து வந்துட்டான், டீலா ஒன்லி இந்தியா போனார் அப்படின்னு கேட்பார். உடனே அங்கே பக்கத்து வீட்டில் காம்பவுண்டு போட்டுருக்காங்க. நாங்கள் உட்கார லெவலில் ஒரு செவர் கட்டிருப்பாங்க. அந்த லைன்லாம் உட்கார வச்சு எங்கள் பிஸ்னஸ் எல்லாருக்கும் டீ போட ஆரம்பித்தோம். டீ கொடுப்பாங்க. டீ சாப்பிட்ட உடனே அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் செட்டில் கால் நண்பர்கள் அதிகமான சேர்மன் பண்ணி போகல. அந்த குழு பெருசாக இருந்தோடனே அங்கே சிடிஓ காலனியில் 5வது தெரு நினைக்கிறேன், 5வது தெரு 3வது தெருவில் நாங்கள் ஒரு இடத்த பிடிச்சி செட்டில் கால் ஆரம்பித்தோம். அதுவும் சிறப்பாக போயிடுது. அங்கேயும் என்ன பண்ணாங்க, விளையாடின உடனே நம்மளுக்கு டீ பிஸ்கெட் எல்லாமே சாப்பிடணுன்னாங்க. அதுக்கு நாங்கள் மாதம் கான்ட்ரிபியூட் பண்ணி பால் வாங்கிறதுக்கு, நெட்டு கட்டுறதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு டீ பிஸ்கெட் டெய்லி வாங்கி வந்து கொடுத்து இப்படியாக இருந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வாக்கிங் கிளப்பை பர்த்டே பார்ட்டி கொடுக்கணும், வெட்டிங் டே பார்ட்டி கொடுக்கணும்னு ஆரம்பிச்சது. இப்படியாக ஆரம்பிச்சதுதான்
இந்த பர்த்டே பார்ட்டி வெட்டிங் டே பார்ட்டி இந்த வெட்டிங் டே பார்ட்டியும் பர்த்டே பார்ட்டியும் வளர்ந்து சிறந்த முறையில் இன்னைக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறது என்றால் நண்பர்கள் அனைவரும் ஒன்றுபட்ட முயற்சிக்கிறாங்க. அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த ஒன்றுபட்ட நேரத்தில் எல்லோரும் நாம் ஒன்றாக அமர்ந்து ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு உள்ள மகிழ்கின்றோம். அந்த உள்ள மகிழ்ச்சியால் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆகையால் இன்று திருமண நாள் காணும் திரு நீலகண்டன் திருமதி நீலகண்டன் சரஸ்வதி அவர்களையும் திரு பாஸ்கர் வரவில்லை, அவருடைய துணையார் திருமதி பாஸ்கர் அவர்களையும் இன்று பிறந்தநாள் காணும் திரு மூர்த்தி ஐயா ஏற்கனவே அவர்கள் போன்ற மாதம் நடந்துவிட்டது திருமதி கலாராணி அவர்களையும் நான் எல்லோருடைய சார்பாக அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றேன். விநாயகர் அவர்கள் அகவல் ஔவையார் ஏற்றிய விநாயகர் அவர்கள் நன்றாக பாடினார். அதே போல் திருவாசகம் இறைவனே எழுதிய ஈஸ்வரனே எழுதிய திருவாசகத்தையும் சிறப்பாக பாடினார். சிங்கார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு பட்டிமன்றத்தில் பேசிய அருமை நண்பர்கள் அனைவரும் நன்றாக பேசினார்கள். நீதியாளர் சொன்னவர்கள் நீதியை நன்றாக வழங்கினார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். எங்களுடன் ஆரம்ப காலத்திலிருந்து நடைபயிற்சிக்கு வந்து கொண்டிருந்த திரு இளங்கோ அவர்கள் வயது மூப்பின் காரணமாக குளியலறையில் வழுக்கி விழுந்து இடுப்பில் அடிபட்டு மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார். அவர்கள் நல்ல நலம் பெற்று திரும்பி நடைபயிற்சிக்கு வர வேண்டும் என்று நல்லவரும் அவரவர்கள் தெய்வத்தை வேண்டிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது சுரேஷ் அவர்கள் பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றை நடத்த இருக்கிறார். அனைவரின் கவனத்திற்கு நாம் நடத்தும் எல்லா கூட்டங்களிலும் ஆண்களின் ஆதிக்கமே அதிகமாக இருக்கிறது, அவர்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு போன முறை எழுந்ததாக நாங்கள் கற்பனை செய்து கொண்டோம்னு வச்சுக்கலேன். அதனால் மூர்த்தி ஐயா வந்து ஏன் பெண்களும் பங்கு பெறக்கூடாது, அவங்களும் இதில் பங்கு பெற்றால் இன்னும் கொஞ்சம் நிகழ்ச்சி இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும், அவங்களுடைய கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு அவர் சொன்னார். அதன் அடிப்படையில் ஒரு சிறிய நிகழ்ச்சி, இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம், அதே சமயம் சாதாரணமாக விட்டுற வேண்டாம். ஒவ்வொரு குடும்பத் தலைவியும் ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். திருமதி சேகர்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் முதல் வரிசையில் உட்காரங்களுக்கு எப்போவுமே அந்த கேள்வி முதல்ல வரும். ஒரே கேள்வி தான் எல்லாருக்கும், ஆனால் ஒரே பதில் சொல்லாதீங்க. உங்கள் கணவரிடம் உங்களுக்கு பிடித்த 2 நல்ல விஷயங்கள் அல்லது 3 நல்ல விஷயங்கள் சொல்லுங்கள். பிடிக்காத ஒரு விஷயம் சொல்லுங்கள். பிடிக்காத விஷயம் சொன்னீங்கன்னா நாங்கள் நடைபயிற்சி நண்பர்கள் அவரை திருத்த முயற்சி செய்வோம்.